ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாளையிலிருந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, ஸோ குரூப் டி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணுங்கிறத நாம வந்து பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, குரூப் டிக்கு உங்களுக்கான இ கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இ கால் லெட்டரு, அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட்டு எல்லாமே ஒன்று தான். இந்த அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறதுக்கான வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு டிராவல் பாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிராவல் பாஸும் அட்மிட் கார்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல கரெக்டா ஒரு வாட்டர் மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. திஸ் இஸ் ஏ இ கால் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதே டிராவல் பாஸ் அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஏ இ கால் லெட்டர்ங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் மட்டும் இ கால் லெட்டர் டிராவல் பாஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ உங்களோட அட்மிட் கார்டு எப்படி இருக்குங்கிறதையும் நான் வீடியோல உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டிட்டேன். உங்களோட போட்டோ இருக்கும், எந்த காலேஜ்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, எந்த ஷிப்ட்ல எக்ஸாம் நடக்குதுங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அதே மாதிரி உங்களோட அட்மிட் கார்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் வந்து எடுங்க. கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்க வேண்டாம். எத்தனை பிரிண்ட் அவுட் கொண்டு போகணும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்கு 2 பிரிண்ட் அவுட் வந்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல வந்து ஒரு ஹால் டிக்கெட் இருந்தாலே, ஒரு இ கால் லெட்டர் இருந்தாலே உங்களை அலோ பண்ணிருவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு. அது போக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இ கால் லெட்டர்ல வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இப்போதைக்கு இ கால் லெட்டர்ல எதுவுமே எழுதக்கூடாது. எக்ஸாம் ஹால்ல போயிட்டு தான் அந்த சைன் எல்லாமே நீங்க வந்து பண்ணணும். இன்விஜிலேட்டர் முன்னாடி தான். அப்ப இப்ப ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த இ கால் லெட்டரை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2வது என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து கையில எடுத்துட்டு போகணும். ஓகே, ஸோ ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து கையில வச்சுக்கோங்க. 3வதா பாத்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 2 வச்சுக்கோங்க. ஏன்னா இ கால் லெட்டர்ல நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹால்ல போயிட்டு பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த 3மே கண்டிப்பா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போகணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட், இ கால் லெட்டர், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட். 2வது ஆதார் கார்டோட ஒரிஜினல். 3வது வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதுல 2 வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அதே மாதிரி இ கால் லெட்டரும் 2 வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணு மிஸ் ஆனாலும் ஏதாவது ஒரு இதுல இன்னொரு பேக்கப் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஓகேவா? சோ இது மஸ்ட். இது கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகணும். இது 3ம் இருந்தாதான் எக்ஸாம் ஹால்ல உங்களை உள்ள அலோ பண்ணுவாங்க. இது போக இன்னொரு ஐடி ப்ரூஃப் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அது வந்து பான் கார்டா இருக்கட்டும், ஓட்டர் ஐடியா இருக்கட்டும், இன்னொரு ஐடி ப்ரூஃபும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட். அது போக பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது கோல்டுல வந்து 2 செயின், 3 செயின்லாம் போட்டிருக்கீங்க, கோல்டு ரிங்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க வீட்லயே வச்சுட்டு போறது நல்லது. சப்போஸ் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இந்த மாதிரி செயின், கோல்டு செயின்லாம் உள்ள போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னு தெரியாது. அப்படிதானே? சோ வெளிய வச்சுட்டு போய் தொலைஞ்சிருச்சுன்னா, அது நமக்கு தான் லாஸ். அதனால அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செயின் எல்லாம் போட்டு போறது, அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீட்லயே வச்சுட்டு போயிருங்க. ஓகே. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஹேர் கிளிப்பு அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஹேர் கிளிப் எல்லாம் யூஸ் பண்ணாம, நார்மலா நம்ம வந்து கிளிப்பே யூஸ் பண்ணாம எப்படி தலை சீவுவோமோ, அந்த மாதிரி நீங்க வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிளிப் யூஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு போயிருப்போம். அங்க ஹேர் கிளிப் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே உள்ள எடுத்துட்டு போகக்கூடாது. சோ அதையும் வந்து நீங்க உள்ள பேக்ல வச்சுட்டு தான் போணும். ஃபோனா இருக்கட்டும், ப்ளூடூத் டிவைஸஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. ஓகேவா? எக்ஸாம் ஹாலுக்கு ஃபார்மலான ட்ரெஸ் வந்து போட்டு போங்க. ஓகே. சோ பசங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபார்மலான ஷர்ட்டும், ஒரு பேண்ட்டும் நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு ஜாபுக்காக எக்ஸாம் எழுத போறோம். அப்போ ஃபார்மலான ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு பெர்ஃபெக்ட்டா போயிட்டீங்க அப்டின்னா, ட்ரெஸ் கோட வச்சு உங்கள வந்து என்ன பண்ண மாட்டாங்க. அத வச்சு எந்த ப்ராப்ளமும் வராது. கேர்ள்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு இதெல்லாம் கண்டிப்பா ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணிக்கலாம், வீட்ல வச்சே ஹேர் கிளிப் இல்லாம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து நார்மலா நீங்க சுடிதார் போட்டிருந்தாலும் சரி, ஓகே. நார்மலா நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் ஓகே தான். ஓகே. ஸோ ரொம்ப இதெல்லாம் போடணும்லாம் அவசியம் இல்ல. நார்மலா நம்ம போடக்கூடிய சுடிதார் போட்டு போறதே ஓகே தான். ஓகேவா? சோ இது வந்து டிரெஸ் கோடு. நான் எக்ஸாம் ஹாலுக்கான டாக்குமெண்ட்டும் சொல்லிட்டேன். டிரெஸ் கோடும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே. சோ இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போயிருங்க. அடுத்து, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரீசனிங்ல 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மேத்ஸ்ல வந்து 25 கொஸ்டின், சயின்ஸ்ல வந்து 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின். எக்ஸாம் வந்து 1.5 மணி நேரம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. எக்ஸாம் பாத்தீங்கன்னா செக்ஷன் வைஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேத்ஸ் வருது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின் ஃபுல்லாவே மேக்ஸ் இருக்கும். அடுத்து ரீசனிங் வருது அப்படின்னா அடுத்த 30 கொஸ்டின் ஃபுல்லாவே உங்களுக்கு ரீசனிங், அடுத்து சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிற மாதிரி செக்ஷன் வைஸ் வந்து இருக்கும். எந்த கொஸ்டினுக்குனாலும் நீங்க எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். இதுதான் எக்ஸாம் பேட்டர்னு. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்கிறதுனால நீங்க கரெக்டா அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். எந்த கொஸ்டினுக்கு ஷுவரா 100% ஆன்சர் தெரியுதோ அந்த கொஸ்டினை மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணணும். நெகட்டிவ்ல வந்து மார்க்ஸை வந்து விட்டுறக்கூடாது. கரெக்டா உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின் தெரியுது, 85 கொஸ்டின் மட்டும் தான் எனக்கு தெரியுது அப்படின்னா அக்யூரசியோட அந்த 85 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க ஹால் டிக்கெட்ல ரிப்போர்ட்டிங் டைம் வந்து போட்டிருப்பாங்க. கேட் க்ளோசிங் டைம் வந்து போட்டிருப்பாங்க. எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்க கூடிய 3 டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3ன்னு உங்க ஹால் டிக்கெட்லயே தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷிஃப்ட் 1ல எக்ஸாம் நடக்குதா? ஷிஃப்ட் 2லயா? ஷிஃப்ட் 3லயா? ஷிஃப்ட் 1னா ரிப்போர்ட்டிங் டைம் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. ஷிஃப்ட் 2னா ரிப்போர்ட்டிங் டைம் என்ன? ஷிஃப்ட் 3க்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன? க்ளோசிங் டைம் என்ன? எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க கூடிய எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷிஃப்ட் 1 அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒரு 7:30ங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டிங் டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் 1க்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7 o'clock கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஹால் டிக்கெட்ல. அப்போ நீங்க அந்த 7:30 கொடுத்திருக்காங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த டைம்ல நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கணும். ஓகே, அந்த காலேஜ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நீங்க இப்போ 7:30 தான் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா அந்த டைம்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகாது. எக்ஸாம் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் ஷிஃப்ட் 1க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப எதுக்கு மேம் 7:30க்கே வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மட்டும் எக்ஸாம் எழுத போகல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத வராங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். கொண்டு வந்திருக்க ஹால் டிக்கெட் கரெக்ட் தானா? கரெக்டான ஐடி ப்ரூஃப் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, கரெக்டான ஆளு தான் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்களா? பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாமே சக்சஸ் ஆகுதாங்க கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணணும். வந்திருக்க எல்லாருக்கும் செக் பண்ணணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 45 மினிட்ஸ் வந்து 45 to 1 ஹவருக்குள்ள அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பயோமெட்ரிக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணிருவாங்க. அதனால அந்த ரிப்போர்ட்டிங் டைம்லயே நீங்க வந்து அந்த காலேஜ ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப ரிப்போர்ட்டிங் டைம்ல நீங்க ரீச் ஆகுறீங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 an hour டிராவல் பண்ணிட்டு போற மாதிரி எக்ஸாம் சென்டர் இருக்கும். சில ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நாளே போயிட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். சில ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 hours 4 hours கிட்ட டிராவல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ தென்காசியில இருக்கீங்க அப்படின்னா மதுரையில சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா மதுரைக்கு நாளே போக மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னா ஏர்லி மார்னிங்ல வந்து தென்காசியில இருந்து ஒரு பஸ் இருக்கும். அப்படிதானே? 4 மணிக்கு ஒரு பஸ் இருக்கும். இல்லன்னா 3 மணிக்கு பஸ் இருக்கும். அப்ப அந்த பஸ்ஸ பிடிச்சு நம்ம எக்ஸாம் எழுத போவோம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிருவீங்க. சோ போனதுமே எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆனதுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஓகேவா? சோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கண்டிப்பா நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா சாப்பிடாம போயிருவாங்க. சோ ஓரளவுக்கு லைட்டாவாவது சாப்பிட்டுட்டு போணும். அப்பதான் நாம வந்து எக்ஸாம் ஹால்ல படிச்சத கரெக்ட்டா மைண்டும் இதுவும் நமக்கு பாடியும் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஓகேவா? யோசிக்கிறதுக்கு மைண்ட் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு தெம்பு வேணும் இல்லையா? அப்ப சாப்பிட்டுட்டு போணும் இல்லையா? ஏன்னா நைட்டு ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்? தூங்கிட்டு இருக்கும்போது சாப்பிடாம வயிறு ஃபுல்லா காலியா இருக்கும். அப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிட்டா தான் நல்லா யோசிக்க முடியும். அதனால காலையில வந்து லைட்டா என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியுமோ, ஒருவேளை வீட்ல இருந்து எடுத்துட்டு போக முடியலனாலும், அங்க கேன்டீன் இருக்கு. இல்லனாலும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போங்க. ஓகே, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். இந்த இடத்துல வந்து இப்ப புதுசா எழுத போற ஸ்டூடண்ட்ஸ் வந்து பயப்படக்கூடாது. என்னன்னா நம்ம சில பேருக்குலாம் கையில வந்து ரொம்ப வேர்வையா இருக்கும். ஸ்வெட் ஆகும். அப்ப அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த பயோமெட்ரிக்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈரமா இருக்குமா கையி. சோ ஒழுங்கா வந்து ரேகை விழாது. ஓகேவா? அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒழுங்கா பயோமெட்ரிக் வந்து இது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, சுத்தி இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அத பார்த்துட்டு ஒரு மாதிரி பதறக்கூடாது. ஓகேவா? சோ பதட்டப்படாம கூலா நீங்க அந்த இதுல வச்சீங்கனாலே, அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிருவாங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? எக்ஸாம் அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டு, உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணி உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. நீங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்ததும், அந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அந்த சிஸ்டம்லாம் குடுத்துருக்காங்களா? சில காலேஜ்ல வந்து சூப்பரா குடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் எல்லாமே.
சில காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே லேப்ல வச்சிருப்பாங்க. நம்ம லைட்டா வந்து ஏதாவது ஒரு ஒயரை தட்டி விட்டா கூட மொத்த சிஸ்டமும் ஆஃப் ஆகிரும். அந்த மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு குடுத்திருக்க கம்ப்யூட்டர் வந்து கரெக்ட்டா குடுத்திருக்காங்களா? கீபோர்டு கரெக்ட்டா இருக்கா? மவுஸ் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 9 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 8:30க்கு 8:15க்கே நான் போய் உட்கார்ந்துட்டேன். பயோமெட்ரிக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு 45 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிலாக்ஸா இருக்கணும். ரிலாக்ஸா இருக்கணும் மீன்ஸ் பாசிட்டிவா யோசிக்கணும். ஏன்னா, இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம். ஓகேவா? ஸோ மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன நெனைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இவ்ளோ நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம். இப்ப அத வந்து நம்ம இது பண்றதுக்கான நாள். அப்படிதானே? நான் இவ்ளோ நாள் பட்டு படிச்சேங்கிறத விட, இன்னைக்கு எனக்கு குடுத்திருக்க 1 1/2 மணி நேரத்துல நான் வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் வீட்ல எப்படி படிச்சேன்? எப்படி டெஸ்ட் எழுதுனேன்? எத்தன வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கேன்? அந்த கதைலாம் யாருக்கும் தேவையில்ல. இன்னைக்கு எனக்கு எக்ஸாமு. இந்த 1 1/2 மணி நேரத்துல என்னோட 100% நான் குடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிருவேன். அப்ப என்ன பண்ணணும்? 1/2 மணி நேரம் எனக்கு டைம் இருக்குன்னா, சுத்தி நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம் ஹால்லயே நெறைய கதை நடக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போமாட்டாங்க. ஆதார் கார்டு எடுத்துட்டு போக மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா வந்துட்டு அங்க இருக்க எக்ஸாமினர் கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு வராம ஜெராக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே நீங்க வந்து இது பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகாம, கரெக்ட்டா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட என்னோட சிஸ்டம் இந்த மாரி ஓப்பன் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸா வரப்போது. நான் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் 100% அக்யூரசியோட அட்டெண்ட் பண்ண போறேன். இந்த டைம் நான் போஸ்டிங் வாங்க போறேங்கிற மாரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ட வந்து உருவாக்கிட்டுருங்க. ஓகேவா? அங்க சுத்தி நடக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இதுல வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்த நீங்க பார்க்குறீங்கன்னா, உங்க மைண்டும் வந்து அந்த மாரி அப்செட் ஆகிரும். நமக்கு வந்து இது வெறுமனே ஒரு எக்ஸாம் கிடையாது. ஆக்சுவலா இது நம்மளோட ஃபியூச்சர் அப்படிதானே? இதுல நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வேலை கிடைக்க போகுது. அவ்வளதான். அப்போ அதுக்கான இத வந்து அந்த 1 1/2 மணி நேரம் தான் டைமு. அதுல நீங்க உங்களோட பெஸ்ட்ட குடுக்கணும். அப்போ அந்த மைண்ட வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும் அப்டின்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டு போற ஹால் டிக்கெட்ல எக்ஸாம் ஹால்ல வந்து உங்கள சைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? சில காலேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, அந்த 9 மணிக்கு முன்னாடியே என்ன பண்ணிருவாங்கன்னா, சைன வாங்கிருவாங்க. சில காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் வந்து அந்த அந்த பெருவிரல் அந்த இது வைக்க சொல்லுவாங்க. தம்ப் வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சைன் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப வருஷமா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அப்படிதான் இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்க கிட்ட உட்கார்ந்து சண்டை போடக்கூடாது. எனக்கே 1 1/2 மணி நேரம் தான் எக்ஸாமுக்கு டைமு. இந்த டைம்ல வந்து என்கிட்ட சைன் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஓவரா சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1 1/2 மணி நேரம் தானே எக்ஸாமு. சைன் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் உங்களுக்கு? 1 நிமிஷம், மேக்ஸிமம் 2 நிமிஷம் டைம் ஆகுமா? அப்ப அந்த டைம்லயும் பாசிட்டிவா யோசிக்கணும். இத சைன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கும் பாஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அதுல ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் ஆகுதுனாலும், எனக்கு எக்ஸாம் 1 மணி நேரம் 28 நிமிஷம் தான். இதுக்குள்ள நான் வந்து பெஸ்ட்டா பண்ணணுங்கிற மாதிரி மைண்ட் செட்ட வந்து கொண்டு வந்துரணும். ஓகேவா? எந்த இடத்துலனாலும் சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியாம எடுத்து அதுல டைம் வந்து கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னாலுமே, அந்த கொஸ்டின உடனே புத்திசாலித்தனமா அந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணிட்டு என்ன போயிரணும்னா, அடுத்த கொஸ்டினுக்கு போயிரணும். சில கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும்போது, நம்ம எல்லா கொஸ்டினுமே பார்த்ததுமே ஈஸின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சில கொஸ்டின் பார்த்தது ஈஸின்னு ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு 30வது செகண்ட்லயோ, 40வது செகண்ட்லயோ தான் நமக்கு தெரியும். இது இன்னும் கொஞ்சம் லென்த்தா போகும் போல அப்படிங்கிற மாரி தெரியும். அப்ப அந்த கொஸ்டின மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிரணும், உடனே அடுத்த கொஸ்டின் போயிரணும். இல்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஆன்சர் வரல அப்படின்னா, அது கூட உட்கார்ந்து மல்லு கட்டக்கூடாது. என்ன பண்ணிக்கணும், அந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிரணும். இங்க 100 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு தானே ஆன்சர் வரல. அப்ப இதுலயே நீங்க டைம ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, மீதி 99 கொஸ்டின யார் அட்டெண்ட் பண்ணுவாங்க? இந்த ஒரு கொஸ்டின நீங்க அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு ஜாப்ன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதனால எந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வரலையோ, அத விட்டுருங்க. இங்க ஈகோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வீட்ல வச்சு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தேன். வீட்ல வச்சு நான் அல்ஜீப்ரா பார்த்தேன். வீட்ல வச்சு இவ்ளோ பெரிய ட்ரிக்னாமெட்ரி சம்மு, ஜியோமெட்ரி சம்மெல்லாம் நான் வந்து சால்வ் பண்ணேன். இங்கேயும் இதுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சே தீருவேங்கிற மாரி ஒத்த கால்ல நிக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா மாடரேட்டா இருக்க கொஸ்டின், அதுக்கப்புறமா டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின். இதுதான் கரெக்ட்டா புத்திசாலித்தனமா அட்டெண்ட் பண்றது. நல்லா பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ல 60லிருந்து 70 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். மீதி ஒரு 10லிருந்து 15லிருந்து 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும். மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அப்போ முதல்லயே இந்த டைம் கன்சியூமிங்கா இருக்கக்கூடிய கொஸ்டின எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளோ கொஸ்டின் போயிரும்? 60 டூ 70 கொஸ்டின் போயிரும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஈஸியா எங்கெல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின அட்டெண்ட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் எத மேம் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ அட்டெண்ட் பண்ணிருங்க. 20 கொஸ்டின் தான். ஜஸ்ட் ரீட் பண்ண போறோம்.
ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் எங்க வரணும் அப்படின்னா சயின்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் கேட்டாலுமே மேக்ஸோட ப்ராப்ளமேட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ்ல வந்து ஒர்க்கு, பவர், எனர்ஜி இதுல இருந்தா கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்போ அதுதான் சம்மா வரப்போகுது. அப்ப 25 கொஸ்டின். அப்ப இதுலயும் கொஸ்டின ரீட் பண்ண போறீங்க. ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறோம். அப்ப ஜெனரல் அவேர்னஸும் அதே மாதிரி தான், சயின்ஸும் அதே மாதிரி தான். அதுக்கு அப்புறமா எங்க வரணும் அப்படின்னா ரீசனிங்க்கு வரணும். ரீசனிங்க்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு வரணும். ஓகே. சோ இந்த ஆர்டர்ல நீங்க அட்டன் பண்ணணும். அப்ப ஜெனரல் அவேர்னஸ் சில பேர் இருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதை உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா ஜெனரல் அவேர்னஸ்ல கால்குலேஷன் பார்ட்டோ லாஜிக்கா திங்க் பண்றதுக்கோ எதுவுமே கிடையாது. நம்ம கரண்ட் அஃபேர் கரெக்டா படிச்சிருக்கணும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே கரெக்டா படிச்சிருந்தோம் அப்படின்னா அதை ரீட் பண்ணதுமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிரும். அப்படி இல்ல 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் வந்து எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, அதுவா இதுவான்னு தெரியாம இருக்கு அப்படின்னா அதுல சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கணும். ஏன்னா டைம் வந்து 1.5 மணி நேரம் தான். எல்லாருக்கும் 1.5 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்க போகுது. அப்போ எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி அந்த 1.5 மணி நேரம் முடியிற வரைக்குமே நீங்க என்ன பண்ணணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன இதை கூட விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட்டா உட்கார்ந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட ஈஸியான கொஸ்டின் முடிஞ்சு 60 கொஸ்டின் அட்டன் பண்ணியாச்சு. மாடரேட்டான கொஸ்டின் அடுத்த செட் அட்டன் பண்ணியாச்சு. டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ல இவ்ளோ தொட்டுட்டேன். அப்ப கண்டிப்பா நான் வந்து கட் ஆஃப்க்கு மேல 85, 90க்கு மேல நான் ஸ்கோர் பண்ணிருவேங்கிற மாதிரி கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணணும். சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, 85, 90 அட்டெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு 60 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மேடம் சொல்லி விட்டுருக்காங்க. போன டைம் கட் ஆஃப் வந்து 85 இருந்திருக்கு. அப்ப மீதி 85க்கு என்ன பண்ண? அப்ப ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் ஏதாவது ஒண்ண ரேண்டமா சூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சோ அந்த தப்பும் பண்ணக்கூடாது. 100% ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ணணும்? கொஸ்டின வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. ரேண்டமா அடிச்சு விடக்கூடாது. 10 எக்ஸ்ட்ரா ஒரு 10 இருக்கட்டும். 10ல 2 போனா 1 வரும். 1 போனா 3 வருங்கிற மாரி எதுவுமே அந்த மாரி யோசிக்க கூடாது. ஓகேவா? சில பேர் அப்படிதான் யோசிப்பாங்க. 10 கொஸ்டின் இந்த மாரி சூஸ் பண்ணி விட்டோம்னா, அட்லீஸ்ட் அதுல ஒரு 3 கொஸ்டின் கரெக்ட்டா இருக்காதா? அதுல ஒரு 4 கொஸ்டின் கரெக்ட்டா இருக்காதாங்கிற மாரி. சோ அப்படி நாம அந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க கரெக்ட்டா போட்டிருக்கிறதுல இருந்து நமக்கு நெகட்டிவ்ல மார்க் போயிரும். ஓகே. அதனால அது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு ரொம்ப சூப்பரா கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஓகே. திருப்பியும் சொல்றேன். எந்த கொஸ்டின்லயும் நெறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஆன்சர் வரலன்னா போனா போதுன்னு விட்டுட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகிரணும். ஓகே. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதே மாதிரி நெறைய பேர் போவாங்க. என்னன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுமே இந்த பக்கத்துல இருக்கவங்க கிட்ட உட்கார்ந்து அவங்க ஹிஸ்டரி முதற்கொண்டு படிச்சுட்டு வந்துருவாங்க. நீங்க எப்ப எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன மாதிரி இதுவரைக்கும் எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? இதுதான் உங்க ரயில்வேல ஃபர்ஸ்ட் எக்ஸாமா? இதுக்கு முன்னாடி பேங்கிங் எழுதியிருக்கீங்களா? எஸ்எஸ்சி எழுதியிருக்கீங்களாங்கிற மாரி நோட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து எடுத்துட்டு இருப்போம். பக்கத்துல இருக்கவங்களோட ஹிஸ்டரி எதுவுமே தேவையில்ல. அது எதுக்காக சொல்றேன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. போன டைம் நான் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு 5 மார்க்ல மிஸ் ஆயிருச்சு. 3 மார்க்ல மிஸ் ஆயிருச்சு அப்படிம்பாங்க. இந்த டைம் இப்போ பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்க ஒரு பையனோ, பொண்ணோ பார்த்தீங்கன்னா, அவங்க இப்பதான் புதுசா எழுத போயிருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வந்துரும். போன வருஷம் ஒரு 2 வருஷமா படிக்கிறாங்க. இவங்களாலே கிளியர் பண்ண முடியல. நம்ம எழுதி என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி, அந்த மாரி ஒரு நெகட்டிவ் தாட் வந்துரும். இங்க எப்போ படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட்டே ஸ்டார்ட் பண்றாங்களா? இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்றாங்களா? பழசா உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்களா? முக்கியம் கிடையாது. பழசு, புதுசு அதெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலுமே நல்லா எஃபோர்ட் போட்டு எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். அதனால பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வேற எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் போடுவாங்க. ரயில்வேனாலே இங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி நெறைய கதையா சொல்லுவாங்க. அங்க அப்படி இருந்துச்சு. அந்த வெப்சைட்ல இப்படி போட்டாங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல இப்படி போட்டாங்கன்னு. அதனால நமக்கு எதுவுமே தேவையில்ல. சிஸ்டம் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கவங்க கூடயும் தேவையில்லாம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். திடீர்னு நமக்கு வந்து ஒரு இருமல் வருது அப்படின்னா, அந்த டைம்லயே உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம இருமாம இருக்கணும் அப்படிங்கிற மாரி அதுலயும் இதாயிரக்கூடாது. ஒரு சின்னதா ஒரு தும்மல் வருதோ, இருமல் வருதோ, இல்ல தண்ணி தாகமா இருக்கோ அப்படின்னாலுமே, நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, எந்திரிச்சு எக்ஸாமினர் கிட்ட கேட்டீங்கன்னா தண்ணிலாம் தருவாங்க. ஓகேவா? சோ எல்லாரோட ஹெல்த்துமே ஒரே மாரி இருக்குன்னு சொல்ல முடியாது. 1 1/2 மணி நேரம் கன்டினியூஸா இருக்கணும் இல்லையா? அதனால அந்த 1 1/2 மணி நேரத்துல தண்ணி வேணும் அப்படின்னாலும் கேட்கலாம். அது மாரி இன்னொன்னு முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா ரஃப் ஷீட். ஓகே. ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறீங்க. ரஃப் ஷீட் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு ரஃப் ஷீட் வந்து குடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்ல உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர் இந்த மாரிலாம் எழுத சொல்லுவாங்க. எழுத சொல்லிட்டு அந்த ரஃப் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். மேத்ஸ், ரீசனிங்லாம். அப்போ சில காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அட் அ டைம்ல ஒரு 3 ரஃப் ஷீட்ட குடுத்துட்டு போயிருவாங்க.
சில காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் ஷீட்ட குடுத்துருவாங்க. குடுத்துட்டு எக்ஸாம் நாங்க சால்வ் பண்ணிட்டு இருப்போம் சின்சியரா உட்காந்து. அந்த டைம்ல அந்த பேஜ் எல்லாம் முடிஞ்சிரும். இன்னொரு ரஃப் ஷீட் தேவைப்படும். அப்ப அந்த டைம்ல அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. எக்ஸாமினர் பக்கத்துல இல்ல, இன்விஜிலேட்டர் பக்கத்துல இல்லன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு எனக்கு ரஃப் ஷீட் வேணும் அப்படிங்கிற மாரி கேளுங்க. ஓகேவா? சத்தமா கேளுங்க. அவங்க என்ன நெனைப்பாங்க, இவங்க என்ன நெனைப்பாங்கலாம் முக்கியம் கிடையாது. எனக்கு இந்த வேலை வேணும். ஓகேவா? அதனால அந்த இடத்துல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இன்விஜிலேட்டர் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ரஃப் ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா 2 வேணும்னாலும், எனக்கு 2 ரஃப் ஷீட் வேணும். எனக்கு நெறைய சால்வ் பண்ண வேண்டியிருக்குங்கிற மாரி உடனே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். ரொம்ப பழைய லேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா ஒர்க் ஆகல. எனக்கும் நெறைய நடந்திருக்கு. நான் 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் எழுதும்போது, அம் பேங்க் எக்ஸாம்லாம் 2016 அந்த டைம்லலாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நான் எழுதிட்டே இருப்பேன். திடீர்னு சிஸ்டம் வந்து ஸ்டக் ஆகிரும். அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டக் ஆகும்போது பயமாவும், ஒரு பதட்டமாவும் இருக்கும். இப்போ வந்து 1 1/2 மணி நேரம் எக்ஸாமா? 1 1/2 மணி நேரம் எக்ஸாம் அப்டின்னா, நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 30 மினிட்ஸ்ல ஓகேவா? ஸோ இந்த மாரிலாம் நடந்திருக்கு நெறைய பேருக்கு. அதனால தான் சொல்றேன். 30 மினிட்ஸ் அப்போ வந்து சிஸ்டம் வந்து ஸ்டக் ஆகி ஒரு மாரி ஹேங் ஆகி வர ஆரம்பிச்சுருச்சு. வேற வேற லெட்டர்ஸா வருது இந்த மாதிரி. அந்த மாரி வரும்போது அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது சிஸ்டம் முன்னாடி. எந்திரிச்சு இன்விஜிலேட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகல. அப்ப எனக்கு வேற மாத்தி குடுங்க. அப்ப இப்போ ஒரு டவுட் வரும். மேம் 30வது நிமிஷத்துல என்னோட டெஸ்ட் வந்து கட் ஆகியிருக்கு அப்படின்னா, எனக்கு வேற சிஸ்டம் மாத்தும்போது அதுல ஒரு 10, 15 நிமிஷம் வேஸ்ட் ஆகிரும் இல்லையா? அப்ப எனக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்மியான டைம் தானே இருக்குங்கிற மாரி ஒரு டவுட் வரும். இப்ப இந்த சிஸ்டம்ல உங்களுக்கு 30வது நிமிஷத்துல இந்த சிஸ்டம்ல நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா ஒரு எத்தன கொஸ்டின் 30 நிமிஷத்துல ஒரு 50 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 கொஸ்டினுக்கு ஆன்ஸர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ 5வது கொஸ்டினோ, 10வது கொஸ்டினோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிஸ்டம் ஸ்டக் ஆயிருச்சு. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு புதுசா ஒரு சிஸ்டம் மாத்தி குடுப்பாங்க இல்லையா? இங்க என்ன டேட்டா இருந்துச்சோ, இங்க என்ன மாதிரி எத்தனாவது கொஸ்டின்ல உங்களுக்கு ஸ்டக் ஆயிச்சோ, கரெக்ட்டா அந்த கொஸ்டின் ஓப்பன் ஆகுற மாதிரி உங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணி குடுத்துருவாங்க. இங்க 30வது நிமிஷத்துல கட் ஆயிடுச்சுனாலும், இதுவும் பார்த்தீங்கன்னா 30வது நிமிஷத்துல இருந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ஓப்பன் ஆகும். ஓகேவா? இத பத்தும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. சிஸ்டம் ஸ்டக் ஆயிருச்சு. நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குமாங்கிற மாரிலாம் யோசிக்கவே கூடாது. எனக்கு வேற சிஸ்டம் தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் வேற சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த எங்க விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்ட்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் நமக்கு தான். ஸோ எக்ஸாம் சூப்பரா பண்ணுங்க. வேற எதுவும் எக்ஸாம் ஹாலுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போறதுலயோ, இல்ல ஹால் டிக்கெட் எடுக்கிறதுலயோ டவுட் இருக்கு அப்படின்னா, நம்ம டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய முடிய உங்களுக்கு நம்ம YouTubeல அனாலிசிஸும் குடுத்துருவோம். அதே மாதிரி குரூப் டில என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ, அந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் பிளஸ் அதோட வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து YouTubeல ப்ரொவைட் பண்ணிருவோம். அதனால அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ், அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா பார்த்துட்டு போங்க. ஓகே. ஸோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் ரயில்வேல இருந்து NTPCக்கான நோட்டிஃபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதுனால, நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே என்ன பண்ணியிருக்கோம்னா, நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால, ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். NTPCக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிராஜுவேட்டுக்கும், அண்டர் கிராஜுவேட்டுக்கும். அது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் வந்து 2500 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா, இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டினா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு 799 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற என்ன டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு ஹெசிடேட் பண்ணாம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ.